ஆனால் ஒரு அதிமுக தாவேக்கா கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் நல்ல தொண்டர்களோட மன உணர்வுகளை நல்லா புரிஞ்சவங்க. நீங்கள் சொல்கிறீங்க அந்த அது பாஜக கூட்டணியை விட தாவேக்கா அதிமுக கூட்டணி தான் கொஞ்சம் அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த தேர்தலில்? இல்லைங்க, என்கிட்ட 20% ஓட்டு தான் இருக்கு. அப்புறம் 20% ஓட்டுக்கு மேல கிடையாது, கம்மியாயிடுச்சு, 19 20 ஆச்சுன்னு சொல்லி பேசிக்கிறீங்க. இப்ப அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு தாவேக்காவுக்கு போகுதுன்னு தெரியாது. அப்படி இருக்க நிலைமையில ஏன் விஜய் உங்ககிட்ட வரணும்? என்னத்துக்காக வரணும்? அதான் நீங்க இன்சிடென்ட் ஆனது நீங்க முதல்ல சொல்றீங்க தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான போட்டியா அது மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை தாவேக்காவுக்கும் அதே செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்ப கரூருக்கு முன் இருந்த செல்வாக்கு கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பின்னரும் தாவேக்காவுக்கு அதே செல்வாக்கு அப்படியே நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல சார், இப்ப உங்க டிவில பாருங்க, வனவிலங்கு வரவிழா வண்டியை காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த வண்டியில் நின்றுகிட்டு தாவேக்கா கொடி ஜோரா பறக்குதுன்னா அப்ப முதலமைச்சர் சப்போஸ் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் விஜய்க்கு கொடுத்துருவாரா எடப்பாடி பழனிசாமி? அதை அவர் ஒத்துக்கிட்டாருன்னா விஜய் அதுக்கு ஒத்துக்குவாரு. அப்ப ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா வேணா பழனிசாமியே ஒத்துவாரு விஜய், அதுக்கு ஒத்துக்கிறாரு அவரு? இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு இல்ல? இப்ப நான் கேக்குற கெமிஸ்ட்ரி ஏங்க, நீல இந்த கொடி ஜோரா பறக்குதுங்கிறீங்க, உங்க கொடி டவுன் ஆயிடுச்சுங்கிறீங்க. அப்ப முதலமைச்சர் அவரு தான், நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர், ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? இந்த கெமிஸ்ட்ரிக்கு கண்ணன் சொன்ன மாதிரி ஒத்துக்கிறீங்களா? விஜய் முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதான்? இவர் ஒத்துக்கிட்டு நான் வந்து இப்ப ஒரு படத்துல கூட வடிவேலு படம், அந்த படம் தியாகு குதிரையில வருவாரு, புலிகேசி, 2ஆம் புலிகேசி. அத கடைசியா போர் வரும்னு பார்த்து வருவாரு, போர் வராது. அவர் வெள்ளைக்குடி காமிச்சிட்டு வந்து காலில் விழுந்துருவாரு. யாரு? வடிவேல். அந்த சீன்ல காலிலே விழுந்துட்டா விடுறா வாடான்னு வாபஸ் போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு வேலையை தான் சார் செய்யல ஏடிஎம்கே. எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் விஜய் வீட்டு முன்னாடி நின்று, ஐயா உங்க அலையன்ஸ் வேணும், நீங்க வேணும், நீங்க இருந்தாதான் நாங்க கட்சி நடத்த முடியும், ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு எல்லாம் ஊர்வலமா போய் நாதஸ்வரம் வச்சு விஜயை கேட்காத ஒண்ணுதான் பெண்டிங் இருக்கு. மீதி எல்லாமே நடக்குதே கண்ணன். நீங்க அங்க இருந்து ஜம்ப் ஆயிட்டீங்கப்பா கோர்ட் கேஸ்ல இருந்து. ஓகே, கோர்ட் வந்து என்னன்னா நான் போனதுக்கு நீதிமன்ற வழக்குகள்ல இன்று வந்து 2 தரப்புலையும் வந்து விஜய் வந்து ஓடி ஒளியவில்லை, காவல்துறையின் அனுமதி பெற்று தான் அங்கு சென்றது. இப்போது கரூர் செல்வதற்கு உங்களுக்கு காவல்துறை அனுமதி தேவை. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது சரியான அணுகுமுறை தானா? அது வந்துங்க, நான் வந்து என்ன பொறுத்திக்கும், நான் ஒரு சகோதரரா நான் அவருக்கு சொல்றேன், விஜய்க்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தாமதம் என்பது தவறான முடிவு. அதாவது வந்து அதை நீங்க 1000 சொன்னா கூட 41 பேர் இறந்துட்டாங்க. மிஸ்டர் புதி ஒரு பக்கம் காணாம போறாரு, அப்புறம் இன்னொருத்தர் அர்ஜுன் யாதவ் அவர் ஒரு பக்கம் காணாம போறாரு, ஆதவ் அர்ஜுன் ஒரு பக்கம் காணோம். எதுக்கு சார் ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்றீங்க? ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணா நீங்க டிஸ்மிஸ் ஆச்சுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அவ்வளவு தெரியாதா? அதை வழக்கறிஞர்கள் சொல்லி கொடுக்கலையா சார்? 41 பேர் நம்ம நம்பி வந்து விட்டார்கள். நீங்க ஒன்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த 41 குடும்பமும் விஜய் மீது புகார் கொடுக்கவில்லை. That is very valuable point I am raising now. அங்கே இருக்கின்ற அந்த தாவேக்கா தொண்டர்கள் ஒற்றுமையாக நிற்கிறார்கள். யாரும் விஜய் மீது குறை சொல்லவில்லை. அந்த மாவட்ட செயலாளர் மீது பெட்டிஷன் போட்டவர் இவர் சொல்றாரு குசி. அது மாதிரி அந்த தொண்டர்களோ அந்த தாவேக்கா கட்சியோ அதை சார்ந்தவர்களோ ஒருத்தராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆனா அப்படிப்பட்ட உயிரோட்டமுள்ள கட்சிக்காரர்களை நோக்கி விஜய் அவர்கள் இவ்வளவு நேரம் போயிருக்க வேண்டும். என்ன சார் அனுமதி மீறி போய் அரெஸ்ட் பண்ண போறாங்களா சார்? உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த உயிரை விட நம்ம அரெஸ்ட் முக்கியமா சார்? நமக்கு அந்த மக்களை நேரடியாக பார்க்க போக வேண்டும். நாடு தெரிஞ்சுக்கிட்டுமே உடல்னு திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குறோம், தடுத்து நிறுத்துது அரசுன்னு சொல்லிட்டோம். என்னத்துக்கு பர்மிஷன் கேக்குறீங்க? முதல்வர் அன்னைக்கு நைட்டு விடிய போனாரு, யார் பர்மிஷன்ல போனார்? அவரு ஒரு முதலமைச்சர் போகிறார், சட்டம் இடம் கொடுக்கிறது. அப்ப ஒரு கட்சி தலைவராக இருக்கின்ற நீங்கள் போவதற்கு எந்த சட்டம் இடம் கொடுக்கவில்லை, எந்த கோர்ட் தடுத்து நிறுத்தும்? என்ன பிரச்சனையோ அன்னைக்கு நைட்டே போயிருந்தா ஒரு கூட்டம் ஏறி இருக்கும், ஆஸ்பத்திரியில் ரகளை ஆகும், இன்னொரு 10,000 பேர் ஏறி மறுபடியும் பிரச்சனை ஆகலாம். ரைட்டு, அது விட்டு 2 நாள் கழிச்சு அவர் போயிருந்தா அவருக்கு நல்லதா முடிஞ்சிருக்கும். இன்னும் மேலும் அவருடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கும். இந்த உயிரை இழந்த அந்த குடும்பங்கள் இன்னும் ஆறுதல் அடைந்திருக்கும். இதுதான் இதுல உண்மையத்தான் நான் பார்க்க வேண்டிய பார்வை, அரசியல் பார்வை அதுதான். அங்கே அவர் போயிருக்க வேண்டும்.
அந்த மக்களோடு கலந்திருக்க வேண்டும், தன்னுடைய தோளோடு தோளாக அந்த உடல்களை சுமந்து செலுத்த வேண்டும். ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து விட்டார்கள். எவ்வளவு ஆர்வமாக வந்தவர்கள் என்பது எனக்கு தான் தெரியும். அந்த ஆஸ்பத்திரியை சுத்தி சுத்தி வந்திருக்கார். ஆகவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அங்கே ஒன்றே நடக்கவில்லை என்று வாதம் செய்வதை விட இத்தனை வழக்குகள் மத்திய புலனாய்வு துறைக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கப்பட்டது போல இந்த வழக்கையும் ஒரே செகண்ட்ல முடிச்சிட்டு போங்களேன். இதுல செந்தில் பாலாஜி இன்வால்வ்மெண்ட் இல்லைங்க, ரவுடிகள் உள்ள வந்துட்டாங்க இல்லைங்க, செருப்பு எஞ்சது அந்த கட்சியை சார்ந்தவர் தாங்க, இதெல்லாம் சொல்லுகிறீர்கள் இல்லையா? இதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த சிபிஐ விசாரிக்கிட்டு கொடுத்துட்டு போங்க, பிரச்சனை யாரும் ஒண்ணும் பேசவே முடியாது. இல்ல ஆனா ஏன் அதுல ஸ்ட்ரகிள் ஆகுது கவர்மெண்ட்? இல்ல இன்னொன்னு விஜயை பொறுத்தவரையில் இதுக்கு முன்பு இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் அனிதா உயிரிழந்த சம்பவத்தில் அந்த வீட்டுக்கு அவர் சென்றார். தூத்துக்குடியில் இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் அந்த ஸ்னோலின் உள்ளிட்டவர்கள் இடத்திற்கு அவர் தனியாக சென்று அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். இது போன்ற ஆறுதல் கூறியவர் இப்போது அங்கிருந்து அவர் உடனடியாக வெளியேறுவதற்கு காரணம் காவல்துறை தான் என்று உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தவறாக அவர் வழிநடத்தப்பட்டு விட்டாரோ அரசாலையோ அல்லது அந்த கட்சியின் நிர்வாகிகளாலோ என்ற ஒரு குழப்பம் இருக்குது. அதனாலதான் அவர் வந்து விசாரணை வேணும்னு கேட்கிறார். அவரை பொறுத்தவரை முதலில் நல்ல தலைவர்கள் அறிய வேண்டும். அத வந்து நமக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், ஆயிரக்கணக்கான கோடிகளை பார்த்து விடலாம், மக்கள் புகழை அடைந்து விடலாம், ரசிகர்கள் செல்வாக்கு அளவுக்கு மீறி போய்விடலாம், மக்கள் ஆர்வமாக உங்களை பார்ப்பதற்கு இருக்கலாம், ஆட்சி கூட அமைக்கின்ற நிலைக்கு நீங்கள் வரலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உயிரோட்டமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அம்மா அப்பா அந்த தொண்டர்கள் தான் நமது உயிரோட்டம். ஆகவே அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் ஏற்பட்டு போச்சு. 41 பேர் இறந்தாச்சு, கள்ளக்குறிச்சியில் அவ்வளவு சாவாச்சு, இங்க ஆயிடுச்சு. இறங்கி போகுது சார், அரெஸ்ட் பண்ணட்டும்ன்ற நான் இருந்தா போயிருப்பேன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நீங்க கொண்டு பீரங்கியை நிறுத்திக்கோங்க, ராணுவத்தை நிறுத்திக்கோங்க, சிஎஸ்எஃப் நிறுத்திக்கோங்க, அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் சந்தித்தோம். நான் சுட்டா சுடு, நீ என்ன 41 பேர் செத்தாச்சு, நான் ஒன்று சேர்த்து 42, என்ன ஆக போகுது? ஆகவே அங்கே களமிறங்கி இருக்க வேண்டும். இதுக்கு என்ன போய் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு